ஜெய் குருதேவ். விபாசனா சாதனையில் இன்னைக்கு 8th டே. நம்ம எல்லாரும் ஏதோ செய்கிறோம், எதுக்கு செய்கிறோன்னு தெரியாது, ஆனால் செஞ்சுட்டே இருக்கோம். இதுக்கு எக்ஸாம்பிள் மாஸ்டர் ஒரு கதையை சொல்வார். ஹைதராபாத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்கான். அவள் வீட்டில் ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு சர்வெண்ட் இருக்கான். அவள் சொல்லிட்டு இருக்கான், இந்த சர்வெண்ட்டை நம்ம வைசாக் அனுப்பணும் அப்படின்னு. அந்த அப்போ அடுத்த நாளைக்கு அந்த சர்வெண்ட் இல்லை வீட்டில். இவன் எங்கே போயிட்டான் காணுமே, எங்கெங்கேயோ தேடி பார்க்குறா, காணும். அவன் 2 நாள் கழித்து வரான். அவன் வந்தவுடனே இவ அம்மா, ஐயா நீங்கள் சொன்னீங்கள்ல என்னை வைசாக் அனுப்பணும்னு, நான் வைசாக் போயிட்டு வந்தேன் அப்படின்னா. ஆமாம், வைசாக் போயிட்டு வந்தேன். அங்கே என்ன பண்ணினேன், எதுக்காக போனேன், என்ன காரியம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் பேசிட்டு இருந்தேன், நான் கேட்டேன், அதனால போனேன் அப்படின்னா. நம்மளோட சாதனை கூட அது போல தான் இருக்குது. லட்சியம் இல்லாமல், திசை தெரியாமல், அர்த்தம் புரிஞ்சுக்காம, எதுக்கு செய்கிறோமோ தெரியாமல் செஞ்சிட்ருக்கோம். ஒரு குருவோட உபாசனா, குருவை பற்றின சாதனை, உபாசனை பற்றினது, காயத்ரி உபாசனை, பரமாத்மா உபாசனை, இதெல்லாம் ஒரே லட்சியத்தோடு செய்யணும். மற்றதெல்லாம் லட்சியம் எல்லாம் தன்னோட ஒரு செல்ஃபிஷ்னஸில் தான் இருக்கும். நம்ம சிருஷ்டி ரகசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த சிருஷ்டி ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நாள் போகிறோம். இந்த 9 நாள் நவராத்திரி வருது, அப்போ காயத்ரி செய்யும்போது நீ மனசை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஜபம் பண்ணினா போகிறோம். அப்போ நீ பேசுறது கூட நிறுத்தி நிதானமாக யார்கிட்ட என்ன பேசுகிறோன்னு நினச்சிட்டு பேசுவார். அப்புறம் உனக்கு நவராத்திரியில் எந்த சந்தேகமும் பிரகிருதிப்படியாக எதுவும் இருக்காது. ஆனால் அந்த சந்தேகம் வேறு ஆங்கிளில் இருக்கும். மகாவீர், புத்தர் 2 பேரும் சமகாலத்துக்காரர் தான். 2 பேரும் தீர்த்தங்கரை அவதார மூர்த்தியை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லை, நேருக்கே சந்திக்கலை. வாசகோ வாசகசிய ககோ சொல்லலாம். ஒரு முறை புத்தர் ஒரு வீட்டில் போய் பிட்சைக்கு நிற்கிறார். பிட்சைக்கு போயிருக்கும்போது பாலி பாஷையில் பிச்சாந்தேகின்னு சொல்கிறார். கதவு திறக்கலை. அந்த வழியாக மகாவீரர் போகிறார். என்னய்யா, உனக்கு புத்தி இல்லையா, கதவு லாக்காக இருக்கே, அப்போ போய் நீ அவள்கிட்ட பிட்சா கேட்குறியே அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி தப்பு நம்மளும் பண்ணலாம். அவள் தப்பை சுட்டி காட்டுறதுக்காக சொல்லலை. இது போல் நம்மளாம் நிறைய பண்ணுறோம். அந்த அவள் பண்ண தப்பை நம்ம சுட்டி காட்டுறதுக்காக பேசலை. பிரகிருத்தியோட நேமம், பிரகிருத்தியோட சக்தியை 3 விதமாக உபயோகிச்சுக்கலாம். பிராமிய சக்தி, வைஷ்ணவி சக்தி, சாம்பவி சக்தி அப்படின்னு 3ஆக உபயோகிச்சுக்கலாம். அப்போ அந்த வித்யை புரியும். இதை புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு ஒரு நேமம் இருக்குது. அந்த நேமத்தை தெரிஞ்சுட்டு பிராமிய சக்தி எப்படி உபயோகிச்சுக்கிறது, வைஷ்ணவ சக்தி எப்படி உபயோகிச்சுக்கிறது, சாம்பவி சக்தி எப்படி உபயோகிச்சுக்கிறதுன்னு புரிஞ்சுக்க முடியும். அந்த நேமத்தை நாளைக்கு சொல்கிறேன். ஜெய் குருதேவ்.